ஒரு வருட இடைவெளிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு வரும் புதன். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஜோதிட கணிப்பில் ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசி மாறி மனித வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் நவ கிரகங்களில் இளவரசராக போற்றப்படுபவர் புதன். அறிவு, பேச்சுத்திறன், கல்வி, வியாபாரம் போன்றவற்றின் காரணியாக இருப்பவர் இவரே. பொதுவாக புதன் 21 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். புதனின் நிலைமாற்றம் நிகழும்போது ஒருவரின் பேச்சு, தொழில், கல்வி போன்ற துறைகளில் மாற்றங்கள் தெளிவாக காணப்படும். புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாகவும் விளங்குகிறார். தற்போது இவர் கடக ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் 30 புதன் சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள் நுழைய இருக்கிறார். சுமார் ஒரு வருட இடைவெளிக்கு பிறகே புதன் மீண்டும் சிம்ம ராசியை அடைகிறார். இந்த மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக சிலருக்கு புதனின் ஆசி தொழிலில் பெரிய முன்னேற்றத்தையும் வருமானத்தில் கணிசமான உயர்வையும் தரும். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பணமும் கைக்கு வரும். இப்போது சிம்ம ராசியில புதன் நுழையிறதுனால தொழில் ரீதியாக சிறப்பான பலன் அடையும் ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக தனுஷ். புதன் பெயர்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்களின் 9ஆம் வீட்டில் புதன் நிலை கொள்கிறார். இதன் விளைவாக அதிர்ஷ்டம் சிறப்பாக பிரகாசிக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் அந்த பயணங்கள் நிதி ரீதியாகவும் பலன்களை தரும். மாணவர்கள் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவார்கள். நிதி நிலைமை உறுதியாக இருக்கும். குறிப்பாக ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக அமையும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் அதிகம். அதோடு ஆன்மீக ஆர்வமும் உயர்ந்து அதில் ஈடுபாடு அதிகரிக்கும். இரண்டாவதாக புதன் பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்களின் 3ஆம் வீட்டில் புதன் நிலை கொள்கிறார். இதன் விளைவாக திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். தொழிலில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். மேலும் வணிகத்தை விரிவாக்கும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். குறிப்பாக ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பாக அமையும். புதனின் அருளால் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். மூன்றாவதாக கன்னி. புதன் பெயர்ச்சியால் கன்னி ராசிக்காரர்களின் 12ஆம் வீட்டில் புதன் நிலை கொள்கிறார். இதன் பயனாக பணத்தை அதிக அளவில் சேமிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பயனாளர்களுக்கு வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். மேலும் அவை எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் தரும். இந்த காலத்தில் பல புதிய திறன்களையும் அறிவையும் கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். மொத்தத்தில் தொழில் ரீதியாக இந்த காலம் மிகவும் சிறப்பாக அமையும்.